Hello guys, welcome back to the channel Learn Save with Invest. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆடிட். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பாருங்கள். இந்த கவர்மெண்ட் ஆடிட் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கும். மீதி எல்லாமே ஈஸியாக ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட் ஆடிட் கொஞ்சம் போர் அடிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஜஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டென்ட் நம்மளுக்கு பேப்பரில் ஃபில் பண்ணுறதுக்கு வேணும்ல, ஸோ அதுக்காக. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆடிட்டில் மேஜராக கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் லீகல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் சிஏஜியில் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஆடிட் ஆஃப் ரிசிப்ட்ஸ், ஆடிட் ஆஃப் ஸ்டோர் அண்ட் இன்வென்ட்ரி, அண்ட் தென் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, யார் மூலமாக, அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் ஆடிட் ஆஃப் கமர்ஷியல் அக்கௌண்ட், சிஏஜி அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ், அண்ட் தென் சிஏஜியுடைய ரோல்ஸ் அண்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன. ஸோ இது இவ்வளோ தான் வந்து என்னென்னா இந்த கவர்மெண்ட் ஆடிட்டில் நம்மளுக்கு கவர் ஆகக்கூடிய விஷயம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு பேக்ரவுண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் மீனிங் கவர்மெண்ட் ஆடிட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸாக வேணும்ல. ஸோ என்னென்ன நிறையா வந்து கவர்மெண்ட் வந்து நிறையா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறையா இருக்கும் அவங்களுக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு தான் இங்கே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆடிட்டை வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டுக்கும் நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நிறையா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை செலக்ட் பண்ணி, அதாவது பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து கான்ஸ்டியூட் ஆகி, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டோடைய ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து பார்க்குறது தான் இந்த கவர்மெண்ட் ஆடிட். ஸோ தி அப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 இருக்குது. விச் இஸ் அக்கௌண்டிங் ஃபார் பப்ளிக் ஃபண்ட், அண்ட் தென் அப்ரைசல் ஃபார் கவர்மெண்ட் பாலிசி, அதுக்கப்புறம் பேஸ் ஃபார் கிரியேட்டிவ் ஆக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ அக்கௌண்டிங் ஃபார் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது, ஸோ அது பப்ளிக் அக்கௌண்டிங்க்கு ஒரு மெக்கானிசமாக சர்வ் ஆகுது கவர்மெண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். அண்ட் தென் வந்து இதில் வந்து நிறைய பாலிசிஸ்லாம் இருக்குது, கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பேஸ் ஃபார் கிரியேட்டிவ் ஆக்ஷன்ஸ். பேஸ் ஃபார் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ என்னென்னலாம் வந்து மெஷர்ஸ்லாம் எடுக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக எடுக்கணும். அந்த என்னென்னலாம் வந்து லோவர் ஹையரார்ச்சி, ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ஃபேக்சுவல் டேட்டா கலெக்ஷன் நிறைய இருக்கும். ஸோ அப்படி அது எல்லாத்துக்குமான ஒரு கரெக்டான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இந்த மாதிரி பப்ளிக் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஒரு மெக்கானிசமாக சர்வ் ஆகுது கவர்மெண்ட் ஆடிட். அண்ட் தென் வந்து அது பப்ளிக் அக்கௌண்டிங்க்கு இந்த மாதிரி நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி அவங்களுடைய பாலிசிஸ் படி எல்லாமே கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது செகண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் தேர்ட் வந்து எல்லாத்துக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் லீகல் ஃப்ரேம்வொர்க், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். லீகல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் காம்ப்ட்ரோலர் ஆர் ஆடிட்டர் ஜென்ரல். ஃபர்ஸ்ட் திங் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் யார் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் தென் டென்யூர். ஸோ அவங்க டென்யூரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன வாங்குறாரோ அதே சேலரி தான் வந்து அவங்களுக்கு ஈக்குவலான சேலரி தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஆடிட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களும் அதே தான் வந்து வாங்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திங் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து 3 ஆர்டிகல் இருக்கும். 149, 150, 151 அது மாதிரி வரிசையாக 3 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த சிஏஜி இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சிஏஜி வந்து அவங்களுடைய டியூட்டிஸை கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் 150 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 150ல் இந்த மாதிரி வந்து என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட்டில் இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக வந்து அவங்க வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான். பிரசிடென்ட் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் தென் 151ல் என்ன சொல்கிறாங்கன்னா சிஏஜியோடைய ரிப்போர்ட் வந்து தேவை. அதாவது என்னென்னா அதை வந்து பிரசிடென்ட் ஆர் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ 149ல் கரெக்டாக அவங்க டியூட்டிஸ் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் 150ல் அவங்க கரெக்டான அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும் பிரசிடென்ட் ஆர் கவர்மெண்ட். இவ்வளோ தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங் காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் என்னென்னா கம்பைல் அண்ட் சப்மிட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஸ்டேட். இதில் என்ன சொல்ல வராங்க, ஒன்றும் இல்லை, அவங்க யூனியன் ஸ்டேட்டில் ஒரு விஷயத்துலையும் என்னென்னலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கம்ப்ளைண்ட் தொகுத்து எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஆடிட். ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஆடிட்டில் எந்த ஒரு ஆடிட் ஆடிட்டாக இருந்தாலும் சரி, அண்ட் தென் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ என்னென்னலாம் வந்து யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்டில் என்னென்னலாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே என்ன பண்ணணும், இவங்க வந்து எடுத்து வச்சுருக்கணும். அண்ட் தென் எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேடிங், மேனுஃபேக்சரிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, சப்சிடரி அக்கௌண்ட்டு எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், எல்லாமே எடுத்து இந்த இடத்துல அவங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆடிட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஆடிட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இந்த ஆடிட் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் உள்ள நிறையா வந்து இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆடிட் ஆஃப் ரெசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த மாதிரி வந்து ஒரு சப்ஸ்டன்ஷியாக ஃபினான்ஸ் ஆகிருக்கிற ஒரு அத்தாரிட்டி. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து கிராண்டோ லோனோ இந்த மாதிரி வந்து ஏதாவது இருக்கப்போ
ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டென்ஷியலி ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்டென்சி ஃபினான்ஸ் அப்படின்னா அவங்களுடைய லோன் ஆர் பாரோயிங் வந்து 25 லேக்குக்கு மேலே வந்து போகக்கூடாது. அது மாதிரி வந்து 25 லேக்குக்கு மேலே போயிருந்தாலும் அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வந்து 75% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இப்படி இருக்கிறதா வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் எதர் ஆர் எனி ஒன் வந்திருந்தாலும் அது வந்து சப்ஸ்டன்சி ஃபினான்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சப்ஸ்டென்ஷியலி ஃபினான்ஸ்டாக இருக்கப்போ அவங்களுடைய எல்லா ரெசிப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் என்ன பண்ணணும், ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறதா. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து கிராண்ட் ஆர் லோன்ஸ். நெக்ஸ்ட் என்னது, கிராண்ட் ஆர் லோன்ஸ். ஓகே, சரி கிராண்ட் ஆர் லோன். கிராண்ட் ஆர் லோனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஏதாவது கிராண்ட் ஆர் லோன் வந்து ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுக்குறப்போ அது வந்து ஃபாரின் ஸ்டேட்டாகவும் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டாகவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு அதை அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ரெசிப்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஆர் ஸ்டேட். ஸோ இதுவும் எப்படின்னா அதே மாதிரி தான், ஆடிட் ஆஃப் ரெசிப்ட்ஸ் ஆஃப் யூனியன் ஸ்டேட்டும் அதே மாதிரி தான். ஸோ எல்லா ரெசிப்ட்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும், அது டாப்பிக்கில் இருக்கிறது அப்படியே தான் வரும். அதனால தான் இதுக்குள்ளே நான் எதுவுமே எழுதாமல் வச்சிருக்கேன். அண்ட் தென் ஆடிட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி. இதில் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியோடைய ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கவர்மெண்ட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஆடிட் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், அவங்க வந்து பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பவர்ஸ் ஆஃப் சிஏஜி. ஓகே, ஸோ பவர்ஸ் ஆஃப் சிஏஜி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். எல்லா ஆஃபீஸில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்குறப்ப எல்லா புக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ஸ், அவங்க கேட்குற எல்லா மாதிரியான அந்த பேப்பர்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கொடுக்கணும். அண்ட் தென் வந்து என்னென்னலாம் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்களோ அது எல்லாமே வந்து கேட்கலாம், அப்சர்வேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஆடிட் பண்ணலாம். ஸோ இதுதானது பவர்ஸ். இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னென்ன புக்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாம் கொடுக்கலாம். அண்ட் தென் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணலாம். இதுதானது பவர்ஸ் ஆஃப் சிஏஜி. அண்ட் தென் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆடிட்லேயே மேஜரான ஒரு காம்போனன்ட்னு பார்த்தா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட் தான். மேஜரான காம்போனன்ட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட் தான். இதில் பேசிக்காக என்னென்னலாம் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து ஆடிட் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆடிட். ஸோ இதில் வர என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆடிட் அகைன்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ். அண்ட் தென் வந்து ஆடிட் ஆஃப் சாங்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து அகைன்ஸ்ட் ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டு. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரேட்டரி. அதுக்கப்புறம் ஃபைனலாக பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு எப்படின்னா இந்த மாதிரி 2 வந்து கிளாஸிஃபை ஆகும். இந்த ஆடிட் அகைன்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் இருக்குல்ல, இது என்னென்னா ஜஸ்ட் அதில் நேமில் இருக்கிறது இதாக இருக்கும். எந்த ஆடிட் வந்து ஏதாவது வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஆடிட் அகைன்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர். அதுக்கப்புறம் ஆடிட் ஆஃப் சாங்ஷன்ஸ். ஸோ இந்த ஆடிட் ஆஃப் சாங்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் வந்து இந்த மாதிரி சாங்ஷன் மூலமாக கவர் ஆகுதா, எதர் ஜென்ரலாக ஸ்பெஷலாக, ஓகேவா, இந்த மாதிரி வந்து பார்க்குறது தான் இந்த ஆடிட் ஆஃப் சாங்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆடிட் அகைன்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து ஃபார் த பர்பஸ் ஆஃப் கிராண்ட்டு அண்ட் தென் வந்து அந்த மாதிரியான அமௌண்ட்லாம் வந்து அப்ராப்ரியேஷனை தாண்டி வந்து போயிருக்கும். அந்த மாதிரி விஷயத்துலலாம் என்ன பண்ணுறது, ஆடிட் பண்ணுறது இந்த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டு. நெக்ஸ்ட் ப்ரொப்பரேட்டரி ஆடிட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வித் ஜென்ரல் பிரின்சிபல் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான், ஓகேவா. ஃபார் பேஜ் நம்பர் நீங்கள் வந்து புக்கில் 9.15 எடுத்திங்கன்னா இப்படி ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் அழகாக கீவேர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னா இது வந்து கவர் ஆகிடும், ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் இந்த சென்ஸ் ஏதாவது வந்து ப்ரோக்ராம் மூலமாக, ஸ்கீம் மூலமாக, ப்ராஜெக்ட் மூலமாக, ஸோ அதில் இருந்து அவங்க பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதை வந்து ஆடிட் பண்ணுறது தான் என்னதுன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் தான் நம்மளுக்கு வந்து 3E வந்து நம்மளுக்கு பிரியுது. 3E என்னது, எக்கனாமி ஆடிட், அண்ட் தென் எஃபெக்டிவ்னஸ் ஆடிட், அண்ட் தென் வந்து எஃபிஷியன்சி ஆடிட். என்னது 3E பிரியுது. என்னது, எக்கனாமிக் effectiveness and efficiency. Economy in the sense when the government have acquired financial physical resources இந்த மாதிரி எக்கனாமிக்கல் மேனரில் வந்து கவர்மெண்ட் வச்சிருக்கிறது. ஸோ அது மூலமாக எஃபெக்டிவ்னஸ் ஆடிட் அப்படிங்கிறப்போ எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்க. எஃபிஷியன்சி கம் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி வந்து அது அந்த எஃபிஷியன்சி கம் அந்த மாதிரி வரப்போ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா they have to find அந்த 5 things ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. என்ன அந்த 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டாப்பிக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் தென் ப்ரிலிமினரி ஸ்டடி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பிளானிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்குறோம், ப்ரிலிமினரி ஸ்டடி பண்ணுறோம், அப்புறம் பிளான் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரிப்போர்ட் பண்ணுறோம், ஓகேவா. ஓகே, ஸோ இதுதான் என்னதுன்னா அந்த 5 பாயிண்ட்ஸ், ஓகேவா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஆடிட் ஆஃப் ரிசிப்ட். இந்த ஆடிட் ஆஃப் ரிசிப்ட்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் வந்து இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஒரு 6 பாயிண்ட் இருக்குது.
என்னென்னா ரெவென்யூ வர அதில் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு வர ரெவென்யூ டெப்ட் இது எல்லாமே கரெக்டாக டிசைனேட்டர் அத்தாரிட்டி மூலமாக நியமிக்கப்பட்ட அது டிசைனேட்டர் அத்தாரிட்டி அப்படின்னா கரெக்டாக நியமிக்கப்பட்டவங்க மூலமாக கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி வந்து கிரெடிட் ஆகுதா கரெக்டாக ரியலைஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது. நெக்ஸ்ட்டு கரெக்டான ரெகுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக அவங்க அப்ளை பண்ணுறாங்களா, ஸோ அந்த ரெகுலேஷன் அண்ட் ப்ரொசீஜர்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கேரிட் அவுட் பண்ணுறாங்களா, ஸோ ஏதாவது வந்து இந்த மாதிரி வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன்லாம் கரெக்டாக போகுதா, ஸோ இந்த மாதிரி பார்க்குறது தான் என்னென்னு இந்த ஆடிட் ஆஃப் ரெசிப்ட்ஸில் வந்து வரும். ஓகேவா. அண்ட் தென் ஆடிட் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்லாம் வரும் அப்படின்னா எல்லாத்துலேயும் நம்ம பார்த்த மாதிரி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டெஃபிஷியன்சிஸ்லாம் இருக்கா, அண்ட் தென் வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணது வந்து சேங்ஷன் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து ரீசனபிளாக இருக்கா அக்ரிமெண்ட்டில், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அந்த ஆடிட்டர் வந்து எல்லாத்துலேயும் இந்த ப்ரைஸஸ்லாம் ரீசனபிளாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து ரினியூ பண்ணியிருக்கணும், கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து ரினியூ பண்ணியிருக்கணும். ஓகேவா. இதர எல்லா அக்கௌண்ட்ஸ் வந்து டேலி ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆடிட் ஆஃப் ஸ்டோர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரியில் இருக்குது. ஓகேவா. தென் ஆடிட் ஆஃப் கமர்ஷியல் அக்கௌண்ட். இந்த ஆடிட் ஆஃப் கமர்ஷியல் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு 3 இருக்கும். ஒன்று வந்து டிபார்ட்மெண்டல் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்யூட்டரி பாடிஸ், அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிஸ். டிபார்ட்மெண்டல் என்டர்பிரைசஸில் கமர்ஷியலாக ட்ரேடிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்டாட்யூட்டரி பாடிஸில் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்யூட்ஸ் லாஸ் எல்லாம் அதை வச்சு பண்ணுறது, இந்த லோன்ஸ் கிராண்டட் அதிலெல்லாம் வந்து. ஓகேவா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் 2013 ஸோ இந்த மாதிரி வந்து பிரிகிறது தான் இதில் வந்து வந்திருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து என்னென்னா, ஸோ ஃபைனலாக வந்து இதுக்கு வந்தாச்சு. ஸோ விச் இஸ் 143 ஆஃப் 5 6 இந்த 6 வந்து 2 ஏபின்னு பிரியும், அண்ட் தென் 143 ஆஃப் 7. ஸோ இந்த செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஓகே. ஸோ 143 ஆஃப் 5ல் என்னென்னா கவர்மெண்ட் கம்பெனி ஆடிட்டர் அதாவது அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான பவர். ஸோ அதுக்கான பவர் தான் 143 ஆஃப் 5ல் வந்துருக்கும். 143 ஆஃப் 6 என்ன அப்படின்னா இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரி ஆடிட்டில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த பவர். ஸோ இந்த 146 ஆஃப் 6(3)A வந்து சப்ளிமெண்ட்ரி ஆடிட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரியான கமெண்ட்ஸும் கொடுக்குறது தான் இந்த 2 சப்செக்ஷன்ஸ். அடுத்து 143 ஆஃப் 7 எதை வந்து சொல்லுது அப்படின்னா, ஆக்சுவலி இட்ஸ் நாட் 147 அப்படின்னு அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்ல வரல, பட் டெஸ்ட் ஆடிட் மூலமாக இது வந்து சொல்ல வராங்க. ஓகேவா. என்னது டெஸ்ட் ஆடிட் மூலமாக. ஸோ எப்படிலாம் வந்து நம்ம ஆடிட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுறது, அதாவது ரிப்போர்ட் சச்சஸ் இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும் இல்லையா. ஸோ கவர்மெண்ட் ஆடிட் பொறுத்த இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து டெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அதில். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து கம்பெனிஸ் அவங்களுடைய ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டர்ஸ் வச்சு எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ணி எல்லாமே வந்து ஆடிட்டும் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பண்ணதை இவங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், வெதர் இட் கவர்ஸ் ஆல் த சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் வந்து கவர்மெண்ட் ஆடிட். ஐ திங்க் ஸோ வி ஹேவ் கவர் ஆல் த டாபிக்ஸ் ஹியர். ஓகே. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆடிட் மட்டும் தான் கொஞ்சம் போர் அடிக்கும், எனக்கு ஆக்சுவலாக அது பிடிக்காது. ஸோ மீதி இருக்க ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே ஜாலியாக இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த கார்ப்பரேட் சொசைட்டி லென்த்தியாக இருக்கும், பட் ஐ ஹவ் மேட் இட் சிம்பிளர். ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் see the further videos guys. Until then, this is Shweta signing off. Thank you.